ப்ரௌன் ரைஸில் இட்லி தோசை பண்ணால் நல்லா வருமான்னு டவுட் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிகாஸ் ப்ரௌன் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி இருக்குன்றது ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதில் ரொம்ப ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இட்லி தோசையாக பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவை கூட போட்டிருக்கேன் ரொம்ப டீட்டெயிலாக, அதை கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது இந்த மாதிரி மில்லட்ஸு, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுற வரகரிசி இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு நைட்டே அதை வந்து உப்பு போட்டு கரைக்காமல் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் உப்பு போட்டிருப்பேன் அதில். ஸோ உப்பு போட்டு கரைச்சிட்டிங்கன்னா ரொம்பவே புளிப்பாயிரும். இது ஒரு டிப்பு, இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம பண்ண போகிறோம், அதாவது புளிக்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு 7-8 மணி நேரம் கழித்து நீங்கள் உப்பு போட்டு செஞ்சு உடனே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தோசை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.